ஹலோ நீங்கள் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா மே 1 ரெட்ரோ அப்படிங்கிற மூவி ஒரு நல்ல ஹைப் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பற்றினா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி அந்த படம் நம்ம சூர்யா சார் நடிச்சிருக்காரு, கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷன் இல்லையா. ஸோ அவங்க 2 பேர் பற்றி எனக்கு ஒரு தனி ஒப்பீனியன் இருக்குல்ல. ஸோ அது மொத்தமாக கலந்து ஒரு சின்ன ஒப்பீனியன் ஷேரிங் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக பார்க்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திஸ் லேஸ் வீடியோ வேறு வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஷேரிங் சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு மூவியில் பேக்ரவுண்ட் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த ஒப்பீனியன் ஷேரிங் சொல்லும்போது இப்போமே என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்து நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன். பிகாஸ் இது சூர்யாவும் நடிக்கிறார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷன் அப்படிங்கிறனால எனக்கு ஒரு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அந்த ஒப்பீனியன்ஸ்லாம் கம்ப்ளீட்லி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் அமைய போகுது அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ரெட்ரோ அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. போத் ஆக்டர் அண்ட் டேரக்டருக்கு. ஸோ ஆக்டர் சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு 10-15 வருஷமாக மிகப்பெரிய ஹிட்டுக்கு வெயிட் பண்ணி தான் இருக்காரு. ஸோ அவரோட படத்தை நான் வந்து கடைசியாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லணும். அது 2014 24 தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு படமே ஒரு தேட்டர் வச்சு ஃபிலிமாக கொடுக்கவே இல்லை. நல்ல படம் கொடுத்தாரு, அதுவும் சூரரை போட்டு ஜெய்பீம் ஓடிடி கொடுத்துட்டாரு. தேட்டரை பொறுத்த வரைக்கும் கடைசி அவர் 8 கொடுத்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது. ஸோ அதனால் இந்த ரெட்ரோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டாகி அவருக்கு ஒரு புஷ்பேக் கம்பேக் கொடுக்கும் அப்படிங்கிற நான் எதிர்பார்த்திருக்கேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி கங்குவான ஒரு படம் வந்து செம்ம பேக்லாஷ் அவர் கொடுத்துருக்கு. ரெட்டில் இந்த கங்குவா மூவி வந்து அவர் தனித்தனியாக 15 வருஷமாக ஒரு ஃப்ளாப்புக்கும் வாங்கிட்டு இல்லையா. ஸோ அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு செம்ம சம்பவம் அவருக்கு செஞ்சு விட்டுருன்னு சொல்லலாம். அது ஒரு பிக்கஸ்ட் பேக்லாஷாகவே அமைஞ்சிச்சு. ஸோ இந்த ரெட்ரோ கண்டிப்பாக ஹிட்டாக இவருக்கு ஒரு கம்பேக்காக அமையணும், மிகப்பெரிய கம்பேக் அமையணும் நான் விரும்புகிறேன். நிறைய அளவிச்சிட்ட பாரு. பிகாஸ் சூர்யா சார் பிகஸ்ட் பொட்டன்ஷியல் ஆக்டர்னு சொல்லலாம். எதுக்குன்னா இப்போன்னு இல்லை, 2010-9 எடுத்து காட்டினால கூட அப்பவுமே அவர் படம் கேரளா தெலுங்கானால ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடச்சி அவங்க ஒரு ஃபேன் பேஸ் ஒரு பில்ட் இருக்கும். இப்போயுமே சூர்யா சாருக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஃபேன் பேஸ் அண்ட் ரெகக்னேஷன் இருக்குது. ஈவன் பாலிவுட்லேயுமே அவருக்குன்னு ஒரு சின்ன ரெகக்னேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் ஒரு பொட்டன்ஷியல் ஆக்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் ரஜினி சார், விஜய் சார் அண்ட் அஜித் சார் மூவிஸ் இந்த பேன் இந்தியா லெவல் புஷ் பண்ணி ஒய்டராக ஆடியன்ஸ் கொண்டு போவாங்க. பட் அவங்கள தாண்டி அந்த இடத்துக்கு சூர்யா சாருமே பொட்டன்ஷியல் கூட ஆகலாம். அவரையுமே நீங்கள் இந்த மாதிரி பேன் இந்தியா மூவியில் கேஷ் பண்ணி அதை ஒய்டராக கொண்டுட்டு போய் நிறைய பேருக்கு புஷ் பண்ணலாம். அந்த படத்தை அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த பொட்டன்ஷியலை அவருமே யூஸ் பண்ணிக்கல. இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரும் அதை ரெகக்னைஸும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. ஸோ அட்லீஸ்ட் இந்த ரெட்ரோ ஹிட் ஆனதுக்கப்புறமா இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் ஆனதுக்கப்புறமா சூர்யா சார் அவரோட பொட்டன்ஷியல் ரெகனைஸ் பண்ணிட்டு இன்னும் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டோட மூவி மேக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவரோட பொட்டன்ஷியல் இன்னும் வைடராக புஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். பிகாஸ் மற்ற இண்டஸ்ட்ரியில் கூட நிறைய ஆக்டர்ஸ் பெரிய பெரிய ஹிட் கொடுக்கும்போது அதுக்கு ஈக்குவலான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம சூர்யா சார்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ரெட்ரோங்கிறது ஒரு கம்பேக் கொடுத்துச்சுன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஸோ இந்த ரெட்ரோ வந்து கம்பேக் கொடுக்கும்னு நம்புறதை விட கம்பேக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன், அவ்வளோதான். அதுதான் என்னோட ஒப்பீனியன் சொல்லணும். சிறப்பான தரமான சம்பவம் நீ பார்ப்பீங்கடா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த படத்தோட டேரக்டர் மிஸ்டர் கார்த்திக் சுப்ராஜ் தி ஆர்ட் மேக்கர் அப்படிங்கிற ஒரு மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் இவரோட மேக்கிங் எல்லாமே டிஃப்ரெண்டாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் ஆர்ட்டுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான வெர்ஸ்டைல் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருவார். ஸோ இந்த மூவி அந்த ஃபிலிமோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஒரு 8 படம் 10 படம் பண்ணி இருந்திருப்பார். பட் ஆனால் எல்லா படமே ஒன்றுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ், ஒரு டிஃப்ரெண்டான வைப்பில் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் என்ன தான் அந்த மேக்கிங்லையும் ஸ்டோரிலையும் சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிச்சாலுமே அந்த வைப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணும். ரெட்டில் நான் ஒரு 4 படம் சொல்கிறேன் அவர் பண்ணதில். பீட்சா, இறைவி, மெர்க்குரி அண்ட் ஜிகர்தண்டா. இந்த 4 படத்தை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது ஒரு டிஃப்ரெண்டான வைப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த லிஸ்ட் நான் அந்த 4 படத்தில் சொன்னேன், அதில் வந்து இறைவின் மெர்க்குரி எனக்கு பர்சனல் ஃபேவரட். ஆனால் அந்த இறைவின் மெர்க்குரி தான் ஒரு பெர்ஃபெக்டான அண்டர்ரேட்டட் மூவிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம்னா இந்த இறைவி அண்ட் மெர்க்குரி மூவியில் வந்து இந்த லவ் போர்ஷன் இருக்கும். மெர்க்குரியில் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 மூவியில் கூட இந்த லவ் போர்ஷன்ஸ்கிறது எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஃபேவரட்டாகவே நல்லாவே கொஞ்சம் கரெக்டான ஒரு மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மீட்டரில் மட்டும் ரெட்ரோ மூவியில் அந்த லவ் போர்ஷனை வச்சு பெர்ஃபெக்டாக கிளிக் பண்ணிட்டார் அப்படின்னா படம் கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு தரமான ஃபேன் பை சம்பவத்தை சைலண்டாக செஞ்சுட்டு போகிறதுல தரமான ஆள் இவர் தான் சொல்லணும். பிகாஸ் பேட்டன் ஒரு படத்தை அப்பவுமே அவர் கொடுத்துட்டு 2019 ஒரு தரமான ஃபேன் பை சம்பவத்தை கொடுத்துட்டாரு. ஸ்டில்லும் வரக்கூடிய நிறைய ஃபேன் பை மூவிஸ் எல்லாம் அந்த படத்தோட காம்படிட்டே பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம் தான். ஜெயலலிதா என்ன தான் மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்திருந்தாலும் கூட, ஈவன் வரப்போகிற கூலி கப் வந்தாலுமே கூட இந்த படம் தான் ஸ்டில் அந்த ஃபேன் பை சம்பவம் அப்படிங்கிற விஷயத்தில் டாப்பில் இருக்குங்கிறது என்னால் இப்போ கூட ஷுவராக சொல்ல முடியும். அண்ட் தேட்டரில் பார்த்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வருத்தப்படக்கூடிய இன்னொரு மூவி இருக்கக்கூடிய மகான். அந்த படத்தை பற்றி நான் சொல்லிட்டு அவசியமே இல்லை. அந்த படத்துக்கு நம்ம மட்டும் எப்படி இருக்குங்கிறது. ஸோ இப்படி ஒரு ஃபிலிமோகிராஃபி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு படம் கொடுக்குறாரு இல்லையா. ஸோ அதனால அந்த படத்துக்கு மேலே இவ்வளோ பேருக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அண்ட் நானுமே அதனால இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
இது ஒரு மினிமம் கேரண்டீடு தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ரிலீஸ் அந்த 2023 பொங்கலுக்கு வந்து ஜப்பான்ங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆச்சு. அது கார்த்தி படம் ஒரு நல்ல ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு டிக்கெட் கவுண்டரில் அந்த கன்ஃபியூஷனில் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கார்த்திக் சுப்ராஜ்ங்கப்பட்ட ஒரு நேமில் நம்பிக்கை வச்சு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துக்கு நான் போனேன், ஜப்பானை தவிர்த்துட்டு. அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக தான் வெளியே வந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால சொல்கிறேன், அந்த நேம் கார்டுக்கு இந்த மாதிரி சில நேம் கார்டு டேரக்டர்ஸோட நேம் கார்ட்ஸ்க்கு மட்டும் நான் ஒரு மினிமம் கேரக்டர் வச்சிருக்கேன். அப்படி ஒரு முக்கியமான ஆள் தான் கார்த்திக் சுப்ராஜ் சார். அதனால தான் அந்த படத்து மேலே இவ்வளோ நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். Daddy is coming down. இவ்வளோ சொல்லுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதெல்லாம் இந்த ஒப்பீனியன் ஷேரிங் செக்டர்ஸ்க்குள்ள வரும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுங்கிறதுக்கு அந்த வீடியோவே நான் ஆரம்பித்தேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்குள்ள வந்து ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே வந்து ஒரு படத்தோட பட்ஜெட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்னா ரெட்ரோ கிட்டத்தட்ட 65 கோடி பட்ஜெட்லேருந்து எடுத்த மாதிரி சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக. அண்ட் டேபிள் சேல்ஸ்லேயே வந்து இதுக்கு ப்ராஃபிட்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட ரன் டைம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours and 48 minutes ஆகுது. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படத்துக்கு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு ரன் டைம் தான். அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 1 மணி நேரம் 23 நிமிஷம், செகண்ட் ஹாஃப் 1 மணி நேரம் 25 நிமிஷமாக எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இது ஒரு சாலிடான ரன் டைம் தான் எனக்கு தெரியும். அன்டில் போர் அடிக்காத வரைக்கும், போர் அடிக்காமல் இந்த லேக்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு சாலிடான ரன் டைம் தான் அது ஃபீல் ஆகும். அண்ட் இந்த படத்தில் ஷூட்டிங் லொகேஷன் பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்டில் ரொம்ப நாள் இருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் போர்ஷன்ஸ் மட்டும் ஊட்டி, கேரளா, சென்னைன்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 லொகேஷன் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அண்ட் ஷூட்டிங் டைம் பீரியட் கொஞ்சம் பெருசாக தான் போயிருக்கு. லைக் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 2024 ஜூனில் ஆரம்பிச்சு 2024 அக்டோபரில் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மாதம் ஷூட்டிங் போயிருக்காங்க. ஒரு பிக் ப்ராசஸ் தான். அதுக்கான ரெஸ்பான்ஸ் அண்ட் அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொன்னதா தேட்டரில் பார்க்க போகிறோம். இந்த படம் சாங்ஸ் கிட்ட வந்துட்டிங்கன்னா எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் ஒரு 3-4 சாங் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எல்லா சாங்குமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரீசெண்டாக இந்த டீம் வந்து இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த கனிமா சாங் இருக்குல்ல, அந்த சாங்கோட ஃபிலிம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சிங்கிள் சர்ச் சீக்வன்ஸ் தான் எடுத்துருக்க மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்கும்போது எனக்குமே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் மூவியில் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒரு ஃபேவரட் சாங் அப்படின்னா த ஒன்னு சொல்லி ஒரு சாங் இருக்கும். அதுவே இந்த ஹுக்குமா இருக்கக்கூடிய ஒரு பில்டப்பான சாங் தான். ஆனால் அதுக்குள்ளே சிஸ்டர் நம்ம வச்சு கொஞ்சம் எமோஷனலி மிக்ஸ் பண்ண ஒரு மாஸ் சாங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்திருக்கும். அதனால் அந்த சாங் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படிமா சொல்லலாம். அண்ட் இதோட அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் செக்டரும் முடியுது. இவ்வளோ தான் எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஓகே, வீடியோ ஃபைனல் கொண்டு நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ இதில் தப்பாக சொல்லலாம் இல்லை ஏதாவது மிஸ் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து என்னோட ஒப்பீனியன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ரெண்டுமே சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தாட்ஸாக கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒப்பீனியன்ஸ்ங்கிறது என்னோட ஒப்பீனியன் இல்லை. ஸோ அது உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதை பற்றின ஒரு தாட்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் சூரஜ் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஹைப்பாக இருக்கீங்க, அண்ட் இந்த வீடியோ நான் சொன்ன சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஃபைனலி இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் அண்ட் ஃப்ளாஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு டிஸ்கவரி ஆஃப்டரா பாய். நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதமா, மச்சாலே.